அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலாஹ். இன்பமாய் வாழ்ந்திட இனிய வழிகளில் 9வது, ஒருவர் அவரை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை கவனிக்க வேண்டும். தன்னை விட மேலானவர்களை பார்த்து அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு இது கிடைத்திருக்கிறது, அவருக்கு இது இருக்கிறதே, அது இருக்கிறதே, அந்த பெண்ணுக்கு அது கிடைத்திருக்குது, எனக்கு கிடைக்கவில்லையே என்கிற போன்ற மனநிலையிலிருந்து வெளியப்படணும். ஏனால் முதலில் தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துகளை நினைப்பதும், பாருங்கள் நமக்கு கொடுத்ததை அல்லாஹ் பலர் கொடுக்காமல் இருக்கிறான், அவர்களுக்கு அதெல்லாம் இல்லையே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே என்று தன்னை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை பார்ப்பது மிக முக்கியமான ஒரு அறிவுரையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 2963வது ஹதீஸ். பாருங்கள், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களை விட கீழான நிலையில் இருப்பவர்களை நீங்கள் கவனியுங்கள். பாருங்கள், வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும், உங்களை விட மேலான நிலையில் இருப்பவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், கவனிக்காதீர்கள். ஃபஹுவ அஜ்தரு அன் லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருட்கொடை சாதாரணமாக கருதாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அதுவே ஏற்றதுங்கிறாங்க. அதாவது மேலானவர்களெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பித்தா, அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்திருக்கான், இவருக்கு இவ்வளவு பண வசதி இருக்கிறது, இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, அல்லது அவருக்கு இவ்வளவு நல்ல நிலை இருக்கிறதே என்று இப்படியே பார்த்து கொண்டிருந்தா, அல்லாஹ் என்ன நியமத்துகளை முன்பே நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் கீழான நிலையில அதை குறைத்து மதிப்பிடுகிற நிலையை நமக்கு ஏற்படுத்திவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. ஆக ஒரு மனிதர் இந்த அறிவுரை பின்பற்றும் போது அவருடைய உள்ளத்தில் தனக்கு கிடைக்காததை பற்றிய ஒரு கவலையோ துக்கமோ வராது. அது மட்டுமல்ல, தனக்கு கிடைத்திருக்கிற நினைத்து சந்தோஷம் வரும். தனக்கு கொடுக்கப்பட்டது பிறர் கொடுக்காமல் இருக்கிறதை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் மீது நமக்கும் கருணை வரும். ஆகவே இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை, அது மட்டுமல்ல அல்லாஹ் புரிந்திருக்கிற நியமத்துகளை மிகப்பெரிய ஒரு பார்வையோடு அதை பார்க்கக்கூடிய உணர்வு, நன்றி உணர்வு நமக்கு வரும் என்பதையும் இந்த ஒரு தன்மையால நாம் அடைய முடியும்.